வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபத்தில் குரு பகவான் உதயமாகிறார் அல்லது எழுச்சி பெறுகிறார் என்று கூறலாம். இந்த எழுச்சியில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 4 ராசி மக்கள் தங்களுக்கு சாதக பாதக பலன்களை பெற்று நலவுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த மாதம் ரிஷபராசியில் குரு பகவான் உதயம் ஜூன் 3, 2024 அன்று மதியம் 3:21 நடைபெற்றது. குரு பகவான் ஆன்மீகம் மற்றும் நன்மை பயக்கும் கிரகமாக இருக்கிறார். இவர் ஜாதகரின் உயர்வு மூலம் பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் பலன் தரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஜூன் 3, 2024 அன்று ரிஷபராசியில் குரு பகவான் உதயம் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். இவர் ஒரு ஆண்பால் கிரகமாக இருக்கிறார். இவர் இந்த உதய நிலையில் அவர் கொண்டு வரக்கூடிய நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகள் பற்றி பார்ப்போம். குரு பகவான் தன் சொந்த ராசிகளான தனுசு மற்றும் மீனத்தில் அமர்ந்திருந்தால் அவர் மிகவும் திறமையான விளைவுகளையும் ஜாதகர்களுக்கு உருவாக்கி தருவார். தற்சமயம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசியில் வியாழன் உயர்வு என்பது பொதுவாக ரிஷபம் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் அங்கு குரு பகவான் பகைராசியில் இருப்பதால் சுமாரான சாதக பலன்களை ராசி மக்கள் பெறுவார்கள் என்று உறுதியாக கூறலாம். இருப்பினும் சாதகனுடைய செல்வம் கூடக்கூடிய சூழல் இருக்கிறது. அதிகமான செல்வத்தை அவர்கள் பெறுவார்கள். இந்த நேரத்தில் இந்த ராசி மக்களுடைய பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அவருடைய கை ஓங்கி நிற்கும். ரிஷபத்தில் வியாழன் உதயம் அல்லது எழுச்சியில் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 4 ராசிகள் சாதக பாதங்களை பெறுவார்கள் என்பதை இப்பதிவில் பார்ப்போம். தனுசு ராசி மக்களுக்கு வியாழன் முதல் மற்றும் 4ஆம் வீடுகளை ஆட்சி செய்து தற்சமயம் 6ஆம் வீட்டில் அவர் எழுச்சி பெறுகிறார். இந்த குரு பகவான் ரிஷபராசியில் உதயமாகும் போது உங்களுக்கு அதிக மன அழுத்தம் மற்றும் குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். தனுசு ராசி மக்களுடைய தொழிலில் உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் அதிக சங்கடத்தையும் அழுத்தத்தையும் உணர்வீர்கள். வணிக வியாபாரத்தில் இருக்கும் தனுசு ராசி மக்களுக்கு சாத்தியமான பலனும் மற்றும் அச்சுறுத்தலுடனும் நீங்கள் சில இழப்புகளையும் எதிர்பாராத சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் கவனமுடனும் சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் நீங்கள் ஆதாயத்தை அறுவடை செய்யலாம். பொருளாதார நிதி ரீதியாக வழக்கமான வழிகளை கடைபிடிப்பதை காட்டிலும் நீங்கள் சற்று முறைப்படுத்தப்பட்ட தற்கால சூழலுக்கு தகுந்த வழியில் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் நடத்தினால் ஆதாயங்களை அதிகமாக நீங்கள் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இதனால் அதிகமான செல்வ குவிப்புக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். தனுசு ராசி மக்களுடைய குடும்ப உறவுகளில் பார்க்கும் பொழுது தங்களிடம் இந்த நேரத்தில் நல்லெண்ணம் இல்லாததால் உங்கள் துணைவுடன் நல்ல உறவை பேணுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆகவே சற்று குடும்பத்தின் சூழலை அறிந்து குடும்பத்தின் உங்கள் துணையுடன் நல்ல உறவை பேணுவது உங்களுக்கு முக்கியமான ஒரு அம்சமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாகி சிரமத்தை நீங்கள் அடைவீர்கள். இதனால் தங்களுடைய ஆரோக்கியம் கெடும். இதனால் தங்களுடைய தோள்களிலும் கால்களிலும் பிரச்சனைகளும் வலிகளும் தோன்றி துன்பப்படுவீர்கள். மற்றொன்று, ஜீரண சம்பந்தமான நோய்கள் உங்களை தாக்கும். அதனால் சற்று பொறுமையாக குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படும் வண்ணம் உங்களுடைய செயல்நடக்கல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை உங்களுடைய குருமார்களை வணங்கவும். சிவன் கோயில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவரது பிரசாதத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள். முடிந்தவரை கையில் ஒரு மஞ்சள் கைக்குட்டை அல்லது மஞ்சளை கைவசம் வைத்திருங்கள். யாவும் நலமாகும். அடுத்து மகராசி மக்களுக்கு குரு பகவான் 3வது மற்றும் 12ஆம் வீடுகளை ஆட்சி செய்யக்கூடிய தன்மையில் தற்சமயம் அவர் 5ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கிறது. இதன் விளைவாக நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளையும் உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலையும் சில நேரங்களில் நீங்கள் அனுபவிக்கலாம். மகராசி மக்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலை மாற்றங்கள் மற்றும் அதிகரித்த வேலை அழுத்தத்தை இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும். வணிக வியாபாரத்தை தொழிலை பொறுத்தவரை உங்கள் ஆதாயங்கள் மிதமானதாக இருக்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஆதாயம் இல்லாமல் இருக்கும். இதுபோன்ற லாபம் உங்களுக்கு சாத்தியமாகும் அல்லது பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடும்.
மற்றும் சேமிப்பிற்கான குறைந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது உங்கள் வேலையிலும் தொழிலும் வியாபாரத்திலும் சற்று கவனமுடன் எச்சரிக்கையாக இருந்து வியாபாரத்தையும் தொழிலையும் நீங்கள் பார்த்து வேலை செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் மகராசி மக்களுடைய குடும்ப உறவுகளை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அன்பான உறவுகளை எதிர்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான உறவில் பிணைப்பு ஏற்பட்டு நலமாக வாழ்வீர்கள். சில பல குடும்ப பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையுடன் பேசி நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மையை செய்வார். காதலில் இருக்கும் அன்பர்களுக்கு காதலில் ஒரு பிணைப்பும் நல்லதொரு புரிதலும் உருவாகும். அதே நேரத்தில் திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் சாதாரண வெளியூர் பயணம், சுற்றுலா, ஆன்மீக பயணம் மேற்கொண்டு மகிழ்ந்து சுற்றுலா வரலாம். தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் உங்கள் குழந்தைகளின் சுகாதார பராமரிப்புக்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நலமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை சுற்றி வந்து அர்ச்சனை செய்யுங்கள். குரு பகவானுக்கு யாவும் நலமாகும். அடுத்து கும்பராசி. கும்பராசி மக்களுக்கு குரு பகவான் 2 மற்றும் 11ஆம் வீடுகளை ஆட்சி செய்து 4வது வீட்டிற்கு செல்கிறார். ரிஷபத்தில் குரு பகவான் தற்சமயம் எழுச்சி பெற்று உதயமாக இருப்பதால் நீங்கள் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அது சார்ந்து ஆறுதலையும் அனுபவிப்பீர்கள். உங்களது தொழிலை பொறுத்தவரை நீங்கள் அதிக நேரம் வேலை செய்து அதனால் நல்லதொரு வெற்றியை பெற்று திருப்தியுடன் நல்லதொரு ஆதாயத்தை அடைவீர்கள். வணிக வியாபாரத்தில் இருக்கும் மக்கள், தொழிலதிபர்கள் லாப வடிவில் சாதகமான பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இதனால் கும்பராசி மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பம் செல்வத்தில் மிதக்கும். பொருளாதார நிதி ரீதியாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் திருப்தியுடன் செலவிட்டு குடும்பத்தினருடன் மகிழ்ந்து வாழ்வீர்கள். கும்பராசி மக்களின் உறவை பொறுத்தவரை குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையின் வாக்குவாதங்களை சந்திக்க நேரிடும். எல்லாம் பணம் சார்ந்தேதான். சற்று பணத்தின் மதிப்பு சார்ந்து குடும்பத்தின் துணைக்கு தேவையான செலவுகளை செய்ய தயாராகுங்கள். யாவும் நலமாகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஆதரவாக இல்லாமல் இருப்பது இந்த நேரத்தில் நல்லதல்ல. மற்றும் ஒரு நல்ல அணுகுமுறையை பராமரிக்க முடியாமல் போவதற்குண்டான சூழலை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள். தங்களின் உடல்நலம் சம்பந்தமாக நீங்கள் நலமுடன் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்கள் தாய் நலனுக்காக நிதி ஒதுக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். தாயின் நலன் முக்கிய கருத்தாக கொண்டு செயல்படுங்கள். முடிந்தவரை முருகரை வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது நலமாகும். அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு முதல் மற்றும் 10ஆம் வீடுகளில் அதிபதியான குரு பகவான் 3ஆம் வீட்டில் உதயமாகிறார். இதன் விளைவாக தங்கள் சுய முயற்சிகளில் கவனம் செலுத்தி தங்களின் தற்போதைய குடியிருப்பை மாற்றுவது அல்லது இடம் மாறுவது பற்றி நீங்கள் பரிசீலிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் வேலை மாற்றம் அல்லது உங்கள் தற்போதைய நிலை திருப்தி இல்லாத அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது. பொருளாதார நிதி ரீதியாக உங்கள் வருமானம் குறைந்து வருவதை நீங்கள் உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு வருமானத்தை பெருக்குவதற்குண்டான செயல்முறைகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வணிக வியாபாரத்தில் நீங்கள் அதிக லாபம் இந்த நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் குறிப்பிடத்தக்க இழப்புகளை தவிர்க்க முடியும். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தொழிலில் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். மீனராசி மக்களுடைய தங்கள் குடும்ப உறவுகளில் பார்க்கும்போது தங்களின் மோசமான தகவல் தொடர்பு காரணமாக உங்களது துணையின் மீதான மதிப்பில் நீங்கள் சரிவை இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும். ஆகவே குடும்பத்தில் நீங்கள் ஒரு இடமும் துணை ஒரு இடமும் மூளைக்கு ஒருவராக உட்கார்வதை விட்டு இருவரும் உட்கார்ந்து பேசி நலவுடன் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நலமாகும். மீனராசி மக்களின் உடல் சம்பந்தமாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க இந்த நேரம் உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு ஒரு சோதனை தேவைப்படுகிறது. ஆகவே கண் டாக்டரை பார்த்து அதற்கு தேவையான மருத்துவ ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும். முடிந்தவரை உங்கள் குடும்ப மூத்தோர்களுக்கு, முதுமையடைந்த பெரியோர்களுக்கும் அம்மையப்பர்களுக்கும் வீட்டிற்கு அழைத்து அறுசுவை உணவு பரிமாறி அவருடைய ஆசையை பெறுவது
உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் பொதுவாக ரிஷபராசியில் குரு பகவான் உதயம் ஜூன் 3, 2024 மதியம் 3:21 நேரத்துக்கு நடைபெற்றது. சோதரத்தில் விழாடன் வளர்ச்சி, மிகுதியான செல்வம் மற்றும் ஞானத்தை அளிக்கிறார். ஒருவரின் ஜாதகத்தில் வலுவான விழாடன் இருக்க அவர் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், பண செழிப்பு, சொத்து செழிப்பு, ஆன்மீகம், சமூக அந்தஸ்து, தெய்வீக அருள், அவரின் புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு செறிவு போன்றவற்றின் அதிகரிப்பை அவர் ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். ஆக இந்த மேற்கூறிய 4 ராசி மக்களுக்கும் இந்த குரு பகவானுடைய எழுச்சி நேரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும். அன்புடனும் பண்புடனும் மற்றவருடனும் தங்கள் குடும்ப உறவுகளுடனும் செயல்பட வேண்டும். எக்காரணம் ஒன்றும் கோபம் வேண்டாம். கோபம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சத்ருவாக இருக்கும். உங்கள் சக தோழர்கள், சக வேலையாட்களுடன் நலமாக பேசி நலமாக வாழ்வில் முன்னேற பாடுபடுங்கள். யாவும் நலமாகும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் மனமுடன் நலமாக தியாக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.